எப்படா மாமியார் வீடு வசதி? என்ன கேக்குறீங்க? நீங்க பார்த்து கட்டி வச்சாலும் கட்டி வச்சீங்க. தினம் விருந்துதான். நல்ல குடும்பம்னே. சாட்டை துரைமுருகன் வந்து ரொம்ப கிளவரா இந்த விஷயத்தை ஏன் சொல்றான் அப்படின்னா, மறைமுகமாக சீமானை அட்டாக் பண்றான். நான் தான்டா பச்சை தமிழன், எங்க குடும்பம் தான் வந்து பச்சை தமிழர் குடும்பம், நீ வந்து தெலுங்கர் குடும்பம் என்பதை மறைமுகமாக அட்டாக் பண்ணி சாட்டை துரைமுருகன் 25 வருஷமா என் மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த என் குடும்ப ரகசியத்தை உன்கிட்ட சொல்லியிருக்கேன். இது நமக்குள்ளதான் இருக்கணும். கடுகளவு வெளியே கசிஞ்சா கூட முதலாளியை நீ உசுரோட பார்க்க முடியாது. என்ன சைமன், அவங்களோட அப்பாவோட பேரு என்ன செபாஸ்டின். சைமனை வந்து சீமானா மாத்திக்கிறாப்ல. இந்த ஆள் ஒரு கிறிஸ்தவராக இருந்தவர் தன்னை இந்துவாக அடையாளம் காட்டி கொண்டு அப்பதானே கதை இப்படி போகுதா? பாஜகவிடம் இருந்து பொறுக்கி திங்க முடியும், அதுக்காக பேரை மாத்திக்கிறாப்ல. அவங்க அப்பாவோட பேரு செபஸ்டினா செந்தமிழன்னு மாத்திக்கிறாப்ல. இவங்களோட ஒய்ஃப் தெலுங்கரான கயல்விழி, அவங்களுடைய உண்மையான பெயர் வந்து ஞானாம்பாள்னு வந்து சொல்றாங்க. இப்படி உண்மையாகவே பெயரை மாற்றிக்கொண்டு தமிழ் இனத்தை அழிப்பதற்காக இருக்கு. ஒரு தமிழின துரோகி தான் சீமான். ஆனா இவர்கள் மற்றவர்களை இப்படி கேரக்டர் அசாசினேட் பண்ற வேலையை தொடர்ச்சியா செய்யறாங்க. நேற்று பேசிய சாட்டை துரைமுருகன் யார் தமிழர்கள் அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்றான். அவன் என்னை தமாஸ்காரன் நினைச்சிட்டு இருக்கேன். நான் சிரிக்க பேசுவேன், சீரியஸாவும் திங்க் பண்ணுவேன். சீரியஸா திங்க் பண்ண வைய ரத்த சிந்து, அது அவனுக்கு புரியணும். யாரெல்லாம் தமிழ் தாய்க்கும் தமிழ் தந்தைக்கும் பிறக்கிறார்களோ அவர்கள் தான் தமிழர்கள் அப்படின்னு சொல்றான். இப்ப இந்த கேள்வியை சீமான் குடும்பத்துக்கு பொருத்தி பார்க்கலாம். சீமான் மலையாளின்றாங்க, கயல்விழி தெலுங்கர் அப்படின்றத அப்பட்டமாக ஊருக்கே தெரியும். சாட்டை துரைமுருகனே அதை ஒப்புதல் வாக்கு மூலமா கொடுத்திருக்கிறான், கயல்விழி ஒரு தெலுங்கர் அப்படின்னு. அப்ப இவர்கள் 2 பேருக்கும் பிறந்த அந்த பையன் மாவீரன் பிரபாகரன் அந்த பையனுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. இப்ப அந்த பையன் தமிழரா தெலுங்கரா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல. அவர்களுக்கு தமிழ்நாட்டில் வாழ உரிமை இருக்கிறதா, அல்லது ஆந்திராவுக்கு போயிடணுமா, இல்ல கர்நாடகாவுக்கு போயிடணுமா அப்படின்றத சீமான் தான் தெளிவுபடுத்தணும். இதுல சாட்டை துரை என்னவே அடிக்கடி வரம்பு மீறி பேசுறானே.